என்னடா ஆச்சரியம்? என்னாச்சுங்க? இவ்வளவு பொன் பொருள் நான் கேட்ட உடனே கொடுத்து விட்டான். நான் இல்லை என்று ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தால் மிக்க சந்தோஷமடைவன். அதிலே ஒரு பொய்யான வார்த்தை எடுத்திருப்பேன். ஆமா, அவன் கேட்ட உடனே தருகிறேன் என்று மூவரும் ஒரு மனதாக ஒப்புக்கொண்டார். ஆமாங்க, யாருமே இல்லைங்காம எல்லாம் எவ்வளவு பொன்பொருள் கேட்டீங்களோ அவ்வளவா கொடுக்குறோம்ட்டாங்க. உங்களுக்கே அறிவுரை சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சொல்லு. என்ன? அதாவது இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் இவங்க கிட்ட இருந்து ஒரு பொய்யான வார்த்தை வாங்க முடியல. ஒருவேளை இவங்க 3 பேரும் ஒருத்தர் பார்க்காம தனியா இருக்கும்போது பொய் வாங்க முடியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சிரிக்காத, கொலாயெல்லாம் எரியுது. ஐடியா தானே சொன்னேன் உங்களுக்கு. இல்லை, நீ சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷமான சிரிப்பு. ஐயோ, சிரிக்காதீங்க. நான் சிரிச்சது ஏதோ எரிகிறாது. என்னன்னு தெரியல. நீங்க சிரிக்கும் போது மட்டும் என் பொச்சு எரியுது. சரி போ, நான் சிரிக்கவில்லை. ஆனால் நீ சொன்னது சரிதான். இப்பொழுது யாரை அழைக்கலாம்? எனக்கு ஒரு யோசனைங்க. என்ன? அதாவது வனவிலங்குகள் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த வனவிலங்குகள் எல்லாம் காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் நாட்டுக்குள்ள ஓட்டி விட்டு அதை வேட்டையாடுறதுக்கு மகாராஜா போற மாதிரி. அருமை. இது என்னுடைய மாயத்தந்திரத்தான். வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அயோத்திய மாநகரத்துக்கு போக சொல்லி நாட்டுக்குள்ள அனுப்பிவிட்டு அதை வேட்டையாட நிச்சயமாக ஹரிச்சந்திரன் வருவார். வரும்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பார். நான் என்ன செய்கிறது? அப்படி ஆகட்டுங்க. வரபுர்னாரா? வருகிறேன். அங்கங்கே இருக்கக்கூடிய மிருகதாரிகள் அங்கே அயோத்தி மாநகரத்துக்கு விரட்டி அடிங்கள் போகட்டும். அங்கே அப்படியா? உடனே